சொல்லிட்டோம்ல, பக்கத்துல வந்து சாப்பிடுங்க. நீங்க எதிர போனா காலையில முதல் காலம் நந்தினி நளினி இங்கே பாருங்கண்ணா கொஞ்சம் எண்ணெய் எடுங்க எண்ணெய் விட்டு பாருங்க. இந்த பக்கம் சொல்லு. நேபாள் கட்டது இந்த மரம் இருக்கிற மரம் வந்துட்டு ஒன்றை மேவி நின்றதல்ல, மறுவுமல்ல, காதமல்ல, மற்றதல்ல, அற்றதல்ல, பெரியதல்ல, சிறியதல்ல, போசுமாவிதானமல்ல, அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காணவல்லரே. ஆனவஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம். நினைப்பதொன்று கண்டிலேன்
அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 அப்பெனும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய் உப்பெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மப்பெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயின் பாருங்க ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு காட்டு கட்டியிருப்பாங்க. அவங்க காடுகள் வந்து அந்த காட்டுல இருந்து போயிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்களோட இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்றது அவங்க ஊரு அந்த பாருங்க பெரிய போர்டு ஊருக்கு ஒரு காட்டு இருக்கு. பெரிய போர்டு பாருங்க இது தமிழ்நாடு காட்டு, அதே மாதிரி கர்நாடகா காட்டு வரும். அப்படியே சேவ் பண்ணிருங்க வீடியோவை. ஓன் பாருங்க ஓன் அதுல எனக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குது. போட் எவ்வளோ பஸ் ஆன்லைன் புக்கிங் பார்க்கறதுக்கு வேண்டி பக்கத்தில் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு பேர் நாரதர் காட்டாமா, சரிங்களா? அங்க குளிக்கிறவங்க ஏதோ ஒரு சண்டை போட்டுருவாங்க. நம்ம நாரதர் கழகன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நாரதர் காட்டுது. அங்க குளிக்கிறவங்க ஏதோ ஒரு சண்டை வந்துருமா வீட்டுக்குள்ள. யாராவது குளிக்கிறதுன்னா அங்க குளிச்சுக்கலாம். அந்த பக்கத்துல இருக்கிறது ராஜா காட்டு, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கட்டினது. அங்க இருக்குல்ல துணி காட்டுல, அது வந்து தோபி காட்டு அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அவங்க யாராவது வந்தா அங்க அவங்களோட தகடைகள்லாம் அங்க பண்ணிக்குவாங்க. இந்த வண்ணானுன்னு சொல்றாங்க, வண்ணா காட்டு அது வந்து தோபி காட்டு. அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அவங்களால வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கலாம், இது அவங்க தகடைகள்லாம் அங்க பண்ணிக்குவாங்க. துணி எல்லாம் காட்டு. இது வந்து நாரதர் காட்டு.
அது ஜெயின்ஸ் கட்டின ஆசிரமம் சரிங்களா. அங்கே வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஃப்ரீயாக வந்து தங்கிக்கலாம். ஜெயின்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஜென்ஸ் மட்டும்தான். அந்த பக்கம் கொஞ்சம் லேடிஸ் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த திருப்தியா காட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து ஜெயின்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. 70 வயசுல இருக்க ஆம்பளைய வந்து அங்கே ஃப்ரீயாக தங்கிக்கலாம். யாரும் இல்லாதவங்க அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அது வந்து பீகார் ராஜா கட்டின காட்டாம. அது முன்னாடி வந்து லிஃப்ட் வந்து கையில லிஃப்ட் போய் தான் மேலே போய் போகணும். இப்போ ஹோட்டல் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் நமக்கு தந்துருக்கு. அது பீகார் ராஜா கட்டின காட்டு. அங்கே வந்து இப்போ ஹோட்டல் பண்ணிட்டாங்க. 20,000 ரூபாய் இதுதான் அலியாபாய் காட்டு. காசி கோயில கட்டினாங்கல்ல, முஸ்லீம் ஆட்சியில எல்லா கோயிலையும் உடைச்சாங்க. அந்த காசி விஸ்வநாதர் கோயிலையும் உடைச்சாங்க. அந்த உள்ள இருக்க இது இருக்குல்ல சிலைய பாதுகாத்து மறுபடியும் கட்டுறதுக்கு உதவியா இருந்த ராணி அவங்க அகல்யாபாய். அகல்யாபாய் அவங்க காட்டுறது. காசி கோயில உடைச்சாங்கல்ல, உள்ள சிலைய பாதுகாத்து மறுபடியும் கட்டுறதுக்கு உதவியா இருந்த ராணியோட காட்டு அகல்யாபாய். அகல்யா ராணி ஹெல்ப் பண்ணி இந்த மறுபடியும் இந்த கோயில் கட்டியிருக்காங்க, புதுப்பிச்சிருக்கிறாங்க, எடுத்ததை பாதுகாத்து வச்சிருந்த சிலையெல்லாம். அது வந்து சித்தாலா காட்டு. அம்மா போட்டவங்களாம் இங்க வந்து வந்துட்டு போனா அவங்க தெரியாதுன்னு ஒரு நம்பிக்கை. அது சீதாலா காட்டு. அம்மா வந்தவங்க எல்லாம் இங்க வந்துட்டு போனா நல்லாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த காட்டுல. நமஸ்காரம் நமஸ்காரம். அங்க ஒரு ஜென்ஸ் ஆசிரம் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு லேடிஸ் ஆசிரம் வீராபாய் ஆசிரம். இது 70 வயசானவங்க லேடிஸ் வந்து அங்க ஒரு நேபாள் கோயில் மாதிரி தெரியுது இல்லைங்க. அங்க 50 கேஜி கோல்டு இருக்கான். நேபாள்காரன் கட்டி வச்சுட்டு 50 கிலோ தங்கம் இருக்கான் அந்த கோயில். இந்த பக்கம் சொல்லு. அது நேபாள் கட்டது. அங்க 50 கிலோ தங்கம் வச்சிருக்காங்க. பசுபதிநாத் கோயில். எங்க நேபாள் இருக்க பசுபதிநாத் கோயில். நேபாள் டெம்பிள். அடுத்து வரது காசி விஸ்வநாதர் கோயில் சரிங்களா. அதோட அதர் காசி விஸ்வநாதர் கோயில். உள்ள போனோம். பின்னாடி கேட்டது பின்னாடி மோடி இதான் காசி விஸ்வநாதர் கோயிலோட பின்னாடி கேட்டு மோடி வந்ததுக்கு அப்புறம் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க புதுசா. இதுங்க இல்லைங்க, இது இந்த ராமர் கோயில் இருந்தது இல்ல, பிங்க் கலர்ல அந்த மாதிரி. விஸ்வநாத் கோயிலுக்கு பேக் சைடு இது மோடிஜி இங்க ஸ்நான போட்டவங்க ஓப்பனிங் போட்டது. முதல்ல இங்கெல்லாம் கிடையாது. சுத்தி சந்தா தான் வரணும். இப்ப இங்க கங்கையில குளிச்சுட்டு நேரா விஸ்வநாத தரிசனம் பண்ற மாதிரி
மோடி ஏற்பாடு பண்ணிருக்காரு இது. அடுத்ததான் மணிக்கர்ணிகா காட்டு, அங்கதான் போனா 24 மணி நேரம் அதுதான் மணிக்கர்ணிகா காட்டு. இருந்தாலும் இங்க வரும். இங்க பாருங்கம்மா, 24 எப்போ ஓடுதார எப்போ தண்ணி போட்டுற 10 ரூபா கை போட்டு ரெண்டு தடவை கழிச்சு எங்கே வேண்டாம் இங்க பேக்